அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் செங்கோட்டை அருகே நிகழ்ந்த கார் வெடிப்பு சம்பவத்தில் தற்போது வரைக்கும் குறைந்தது 8 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. செங்கோட்டை அருகே ஏற்பட்ட இந்த வெடிப்பு உலகளாவிய மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல், சீனா, ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட உலக நாடுகள் இது பற்றி பல விஷயங்களை தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் இன்னும் பரபரப்பான தொடர் அரசியல் அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெல்லியில் செங்கோட்டை அருகே நிகழ்ந்த கார் வெடிப்பு சம்பவத்தில் தற்போது வரைக்கும் குறைந்தது 8 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவம் பற்றி இஸ்ரேல், சீனா, ஈரான், ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகள் அறிக்கை வெளியிட்டிருந்தது. இதில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு இஸ்ரேலின் இரங்கலை தெரிவிப்பதாக அந்நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியிருக்கார். இது தொடர்பாக சமூக ஊடகத்தில் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில் தனது அருமை நண்பர் மோடிக்கும் இந்தியாவின் தைரியமான குடிமக்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கும் நானும் ஒட்டுமொத்த இஸ்ரேலும் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த துக்கமான தருணத்தில் இஸ்ரேல் தங்களுடன் துணை நிற்கிறது. இந்தியாவும் இஸ்ரேலும் உண்மை மீது கட்டமைக்கப்பட்ட பழமையாக நாகரிகங்களாகும். அதே மாதிரி தீவிரவாதம் நம்மளுடைய நகரங்களை தொடலாம், ஆனால் நம்முடைய ஆன்மாவை எப்போதும் அசைக்க முடியாது. நமது தேசங்களின் ஒளி நமது எதிரிகளின் இருளை குத்தி செல்லும் என தெரிவித்திருந்தாங்க. அதே போல சீனா வெளியுறவு அமைச்சகமும் டெல்லியில் நிகழ்ந்த வெடிப்பு சம்பவம் பற்றி கருத்து தெரிவித்திருக்கிறது. டெல்லியில் செங்கோட்டை மெட்ரோ நிலையம் அருகே நிகழ்ந்த வெடிப்பில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் தங்களின் இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சீனா செய்தி தொடர்பாளர் பத்திரிகையாளர் லின் ஜியான் சந்திப்பு ஒன்றில் தெரிவித்திருக்காரு. அன்புக்குரியவர்களை இழந்தவர்களுக்கு எங்களின் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். காயமடைந்தவர்கள் விரைவாக குணமடைய விளைகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஆப்கான் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முத்தகி சமீபத்தில் இந்தியா வந்திருந்தார். ஆப்கான் அரசும் இந்த வெடிப்பு சம்பவத்தை கண்டித்திருக்கிறார். வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் டெல்லியில் செங்கோட்டை பகுதியில் நடைபெற்ற இந்த வெடிப்பை ஆப்கான் இஸ்லாமிய அமீரகத்தின் வெளியுறவு அமைச்சகம் கண்டிக்கிறது. இந்த வெடிப்பு பொதுமக்கள் பலரின் உயிரை பறித்ததோடு பலரும் காயமடைந்திருக்காங்க அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. மேலும் அதில் உயிரிழந்தவர்களினுடைய குடும்பங்களுக்கும் அரசுக்கும் ஆழ்ந்த இரங்கலை அமைச்சகம் தெரிவித்துக் கொள்கிறது. காயமடைந்தவர்கள் விரைவில் உடல் நலம் பெற விளைகிறோம் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதுங்க. ஈரானும் இதற்கு கருத்து தெரிவித்திருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஈரான் தூதரக விபத்தில் இந்திய குடிமக்கள் உயிரிழந்தவர்களுக்கும் காயமடைந்தவர்களுக்கும் ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்திருக்காங்க. அரசுக்கும் இந்திய மக்களுக்கும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கும் ஈரான் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது என ஈரான் தூதரகத்தின் சமூக ஊடக பதிவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெடிப்பில் காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய வேண்டும் அப்படின்னு ஈரான் தெரிவித்திருக்காங்க. டெல்லி வெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு வங்கதேசம் தனது இரங்கலை தெரிவித்திருக்கிறது. டெல்லியில் செங்கோட்டை அருகே நிகழ்ந்த கார் வெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கும் காயமடைந்தவர்களுக்கும் என் சார்பாகவும் என்னுடன் வங்கதேச உயர் ஆணையத்தில் பணிபுரிபவர்கள் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு இந்தியாவுக்கான வங்கதேச உயர் ஆணையர் ரியாஸ் அகமதுல்லா இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கார். மேலும் அவர் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்து அவர்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம் அப்படின்னும் கூறியிருக்கிறார். இந்த கடினமான நேரத்தில் வங்கதேசத்துடன் இந்தியா துணை நிற்கும் அப்படின்னும் தெரிவித்திருக்காங்க.
அதே நேரம் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கான ஆஸ்திரேலிய உயர் ஆணையர் பிலிப் கிரீன் இந்த சம்பவத்திற்கு வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார். அவர் தனது இன்ஸ்டாகிராம் பதிவில் டெல்லியில் செங்கோட்டை அருகே நிகழ்ந்த சம்பவம் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அன்புக்குரியவர்களை இழந்தவர்களுக்கும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். காயமடைந்தவர்கள் விரைவாக குணமடைய விடைகிறோம் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. பிரான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கான பிரான்ஸ் தூதர் தியார் மாத்தோ தனது இன்ஸ்டாகிராம் பதிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரங்கல் தெரிவித்திருக்காரு. அதாவது பிரான்ஸ் அரசு மற்றும் மக்கள் சார்பாக செங்கோட்டை வெடிப்பில் அன்புக்குரியவர்களை இழந்தவர்களுக்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய விளைகிறேன் அப்படின்னு தனது பதிவில் அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் துருக்கியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெடிப்பு சம்பவத்தை கண்டித்து துருக்கி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தாங்க. அதாவது நவம்பர் 10 டெல்லியில் நிகழ்ந்த வெடிப்பு சம்பவத்தில் பல உயிர்கள் பறிபோனதை கேட்க மிகவும் சோகமாக இருக்கிறது. தங்களின் அன்புக்குரியவர்களை இழந்தவர்களின் குடும்பங்களுக்கும் இந்திய மக்களுக்கும் எங்களினுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதுங்க. மேலும் அதில் துருக்கி உலக அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீவிரவாதத்திற்கும் எதிரான சண்டையில் ஒத்துழைக்கும் தனது நிலைப்பாட்டை மீண்டும் ஒரு முறை தெரிவிக்கிறது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறதுங்க. டெல்லியில் நிகழ்ந்த கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரக பாதுகாப்பு எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. நவம்பர் 10 டெல்லியில் இருக்கக்கூடிய செங்கோட்டை ரயில் நிலையம் அருகே கார் ஒன்று வெடித்திருக்கிறது. இதில் உயிரிழப்புகள் இருப்பதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்திருக்காங்க. இந்த வெடிப்புக்கான காரணம் தற்போது வரைக்கும் தெரியவில்லை என்றாலும் இந்திய அரசு பல மாநிலங்களை தீவிர எச்சரிக்கையில் வைத்துள்ளது என அதில் தெரிவிக்கப்பட்டும் இருக்கிறது. மேலும் அமெரிக்க குடிமக்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய செங்கோட்டை மற்றும் சாத்னி சவுத் பகுதிகளிலையும் கூட்டத்தையும் தவிர்க்குமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் உலக நாடுகள் அறிக்கை டெல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கருத்தையும் அவரும் தெரிவித்திருக்கிறாரு அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது இந்த சம்பவம் அப்படிங்கிறது தீவிரமடைந்திருக்கக்கூடிய பட்சத்தில் இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் டெல்லி குண்டுவெடிப்பு தீவிரவாதிகளுடன் தொடர்புடைய மருத்துவ பேராசிரியர் மாணவர் நேற்று ஊபியில் கைது செய்யப்பட்டிருக்காரு. டெல்லியில் செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே கடந்த 10 கார் வெடித்து சிதறியது. இதில் அருகிலிருந்த பல வாகனங்கள் தீப்பிடித்து 13 பேர் பலியாகியிருந்தாங்க. 27 பேர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வராங்க. இந்த சம்பவத்தில் காரை ஓட்டி வந்தவர் காஷ்மீர் புல்வாமா மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் முகமது உமர் நபி, வயது 28. பரிதாபத்தில் 2900 கிலோ வெடிபொருட்களுடன் காஷ்மீரைச் சேர்ந்த முசமில் அகமது மற்றும் அதில் அகமது, ஷாஹின் சயீத் உள்ளிட்ட டாக்டர்களுக்கு ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்புடன் தொடர்பிருப்பதும் கண்டறியப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் டெல்லி கார் வெடிப்பு அதாவது குண்டு வெடிப்பு நிகழ்ந்திருக்கிறது. காரில் அமோனியம் நைட்ரேட் வெடிபொருளுடன் தற்கொலை தாக்குதல் உமர் நபி நடத்தியது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் டெல்லி செங்கோட்டை குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 மருத்துவர்கள் உள்பட 8 பேரில் 7 பேர் காஷ்மீரை சேர்ந்தவங்க. இதில் தொடர்புடைய 3 மருத்துவர்களும் 21 நாட்கள் துருக்கியில் இருந்திருக்காங்க. ஹீண்டாய் i20 கார் மற்றும் அதனை ஓட்டி சென்று தாக்குதல் நடத்திய ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் உமர் நபி என்பது வெடித்து சிதறிய காரில் கிடந்த உடல் பாகங்கள் மூலம் மேற்கொண்ட DNA மாதிரி சோதனை மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. டாக்டர் உமர் நபி அடிக்கடி பரிதாபத் டெல்லி இடையே பயணத்தை செய்திருக்கிறார். ராம்லீலா மைதான மற்றும் சுனேரி மசூதிக்கு அடிக்கடி சென்று வந்திருக்காங்க. கார் வெடிப்பு நிகழ்ந்த தினத்தில் கூட சுனேரி மசூதி அருகே தான் காரை நிறுத்தி அதன் உள்ளே 3 மணி நேரத்திற்கும் மேலாக இருந்திருக்கான். அதன் பிறகுதான் காரை செங்கோட்டையை நோக்கி ஓட்டி சென்று தாக்குதல் நடத்தியிருக்கான். இதற்கிடையே டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய
சந்தேக நபர்கள் 3 கார்களை கார் வெடிகுண்டாக வெடிக்க பயன்படுத்தியதாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. முதல் காரான i20 டெல்லியில் வெடிக்கப்பட்டது. இரண்டாவது கார் சிவப்பு போர்டு ரீக்ளோ போர்டு கார் ஹரியானாவின் பரிதாபத் மாவட்டத்தில் கண்டவாளி கிராமத்தில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த காரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் சீல் வைக்கப்பட்டிருந்தன. அங்கிருந்த மக்கள் வெளியேற்றப்பட்டாங்க. நேற்று அதிகாரிகள் அந்த காரை ஆய்வும் செய்தாங்க. இன்னொரு கார் மாருதி சுசுகி பிராசில்லா கார் எங்கே என்பதை தேடும் பணியில் பாதுகாப்பு படைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயம். காணாமல் போன 3வது காரை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் உளவு பார்க்க அல்லது தப்பிக்க பயன்படுத்தி இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. 3வது காரை பல குழுக்கள் தேடி வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா டெல்லி, NCR மற்றும் அருகில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் மாருதி பிரெசில்லாவை கண்டுபிடிக்க பாதுகாப்பு படையினர் அதிரடி சோதனை நடத்தியும் வராங்க.